கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. ரவி சொன்னதை வச்சு பார்த்தா அவனுக்குள்ள இருக்கிற அந்த போஸ்ட் பாக்ஸ் வரதே தெரியுது. சரி கொண்டே போடுவோம். எப்படி இருந்தாலும் வந்து எடுக்கதானே செய்வாங்க. ஊருக்கு நடுவில் இருக்க போஸ்ட் பாக்ஸ் அதே, அதனால கண்டிப்பா சம்மந்தப்பட்ட ஆளும் கவிதை எழுதி கொண்டு வந்து போட தானே செய்யும். பாத்துக்குருவோம். ரவி இன்னைக்கு கண்டுபிடிக்கிறேன் பாரு உன்னோட மன்னவனை. மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டே மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டே சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள் என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் ஓசைகள். ரவி அப்பா என்னத்தா காலங்கத்திலேயே அவசர அவசரமா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பியா காலேஜுக்கு போறதுக்கு? இன்னைக்கு என்ன அசால்ட் நின்று இருக்க? ஒண்ணு இல்லப்பா, தம்பி ஒரு சோழி அனுப்பி விட்டேன். அவன் போயிட்டு வர வரைக்கும் நீ காலேஜ் சைட்லாம் போகாத இருண்டு சொன்னி, அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் ஒரு உருப்படாதவன். அவன் வீடு எங்க மாட்டியா அவனுக்கு கடிப்பு வச்சு என்ன வேலை என்ன சொல்லி அவனை நம்பி அனுப்பி வச்ச? ஏப்பா எப்ப பார்த்தாலும் அப்படியே சொல்றிய? அவனும் ஒரு கால இடத்துக்கு மேல பொறுப்பானவனா மாறியான்ல, அத மாறி போறீங்க. ஒரு சோழி அனுப்பி இருக்கேன்ப்பா. அப்படியா? என்ன சொல்லி? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல கூடாதுப்பா, பேசாம இருங்க. சரி அவன் வரட்டு, நான் போறேன். இங்க என்ன செஞ்சுக்கிறிய? நான் என்ன செய்ய, இப்பதான் துணியை பரா அலசி போட்டேன். சரி காய போடலாம். அவன் வந்தானே நல்லா ஓட்டியா எட்ட மாட்டிக்கு நல்லா ஒசர் தேர்ந்து காய போட்டு நினைச்சேன். அது எங்கே போய் போயிட்டியா? நான் வேணா வந்து காய போடுறேன் வாங்க. ஐயா வேணாம்தா, பாரு குளிச்சு குளிச்சு ரெடியா அம்சமா இருக்கியா புள்ள, வந்து துணியை காய போடுறதா? வேணாம் மேற்புற தனியா போயிடும். அப்பாவே காய போட்டுக்கிற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் எப்ப பார்த்தாலும் அப்பா எப்படி சொல்றேன்னு நினைக்காதுன்னா மாப்பிள்ள. அப்பா உங்களுக்கு என்ன, நான் கல்யாணம் கட்டிக்கிறணும் அப்படிதானே? ஒரு 3 மாசத்துக்கு பொறுத்துக்கிறங்க. ரவி என்ன சொல்ற? நீயா பேசுன? ஏப்பா நான் தான் பேசுனேன். இல்ல இது வரைக்கும் கல்யாணம் வேணாம் வேணான்னு கிடந்தியே, இப்ப திடீர்னு இப்படி சொல்லவும் சாக்கு கொடுப்பேன். சரி போங்க, நான் வரேன். ரவி என்ன ஒன்னும் சரியில்லையே. ஆஹா இது வரைக்கும் ஒரு மாதிரில நம்ம கிட்ட பேசிட்டு தெரிஞ்சு இப்போ ஒரு மாட்டு மலை சுத்துது. கண்காணிக்கணுமே. அப்ப என் மகளுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. ஆனா 3 மாசம் பொருண்டு சொல்லிட்டு போகுது. ஒருவேளை மாப்பிள்ளை எப்ப தேட ஆரம்பிச்சிருச்சோ? நம்ம கிட்ட ஒன்னத்தையும் சொல்லாது. பாண்டி பேரை பிடிச்சா எல்லாத்தையும் சொல்லுவியா. நீங்க பிடிக்கிறேன் அது எங்கேயோ என்ன செஞ்சுருக்கோ? என்ன பிரச்சனை? பிள்ளையால என்ன பிரச்சனை வந்துச்சு? அதுவும் பொம்பளை பிள்ளையால? பொம்பளை பிள்ளையால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. உனக்கு பிறந்த 2 பொம்பளை பிள்ளைய தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கே. அது நீங்க சொல்லி தானே செஞ்சு. என்ன பிரச்சனை? ஏன் இப்போ உள்ள பொம்பளை பிள்ளையால ஏதாவது பிரச்சனையா? ஆமாய்யா, எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல. சரி ஐயா, முதல்ல என் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்யா. என்னத்துக்கு இம்பிட்ட அவசரம்? இல்லையா, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு காலகாலத்துல என்ன நடக்கணுமோ அது அப்பப்ப நடத்தி வைக்கணும். அது நடத்தி வைக்காம நம்ம விட்டுவிட்டோம்னா அப்புறம் நம்மதே வயசுல நெருப்ப கட்டிட்டு மாதிரி நம்பிக்கை வந்து விட்டு போங்க போல. அப்படிதான் இருக்கு. என்னங்க வாங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்டா. நீ எப்படி இருக்க? ஆள் வார்த்தையே ரொம்ப நாள் ஆச்சு. எங்க பிள்ளையெல்லாம் உள்ளதாயா இருக்கா? நீங்க தான் வந்திருக்கீங்களா? எடுத்துக்கீங்க காப்பி. குடு. சரிப்பா, என்ன பிரச்சனை சொல்லு. அது வந்துங்கய்யா. ஏய் உள்ளபடி. இல்ல காப்பி குடிச்சிட்டானா கப்பு வாங்கிட்டு போய் கவுத்திப்பம்ல. நான் பிறகு கவுத்துவா, நீ போ. இந்த ஆள் இங்க வந்திருக்கேன்டா. கண்டிப்பா இந்த ஆளு கூட சேர்ந்து ஏதாவது வேண்டாத வேலைக்கு அந்த ஆளு பார்க்க போறேன்னு நினைக்கிறேன். ஐயோ முருகா, உனக்கு கண்ணே இல்லையா? ஏன் என் பொட்ட பிள்ளையில இப்படி சாவடிக்கிற? ஏதாவது ஒரு வழியை நீதே முருகா காட்டணும். என் பொம்பளை பிள்ளையிலாவது நல்லா இருக்கணும். ஏயா உன் பொண்டாட்டி அனுப்பி வச்சுட்டு பேசிக்கிருக்க என்ன? இருக்கட்டும்யா, சில சங்கதியெல்லாம் பேசும்போது அவளா என்னத்துக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். கருத்து நீ முடிச்சவ அதே நம்ம. சரி வீட்டு ஆம்பளைகளுக்கு பேசும்போது பொம்பளைகளுக்கு முன்னாடி நின்று அப்படித்தானே பேசிக்கிருப்போம். சரினே. சரி என்ன பிரச்சனை? ஐயா அது ஒண்ணு இல்லையா, அதே அந்த வாக்கியா சொத்து தகராறு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதே அந்த சொத்தை அரசாங்கம் புத்திரம் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். அவனே கொடுக்க மாட்டேன் நீங்க பண்ணிக்கிறாண்டு சொல்லி சொல்லிக்கிறோம்ல, ஞாபகம் இருக்கா? ஆமா. இப்ப என்னதுக்கு? ஐயா அவங்க வீட்டுல அந்த அண்ணன் தம்பி 5 பேர் இருக்காங்கல்ல, அதுல 3வது ஒருத்தர் இருக்கானே, நமக்கு 5 பேர்ல கூட வேலை பார்த்துட்டு இருந்தானே, மருது பாண்டி. அவனை நான் பெத்தவ ஓடுகாலி சிரிக்கி காதலிச்சுட்டா போல. காதலா? ஆமாயா, ஏற்கனவே பழக்க வழக்க தப்பாதையும் போச்சு. பொட்ட பிள்ளை அப்படின்னு சொல்லி அடுக்கி வாச்சுக்கிருந்தேன். அப்புறம் போக போக தப்பா போக ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்குள்ள கூட்டு வந்து உள்ள வச்சிருக்கேன் ரூமுக்குள்ள. வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. அவங்க ஜாதிக்கு நம்ம ஜாதிக்கெல்லாம் ஒத்து வராதியா. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வில்லங்க பண்ணிட்டு தெரியுது அந்த பையன். போட்ட எப்படி சொல்றது, நல்லா நெல்லிக்காய் ஜெய்ஸ் மாதிரி வந்துக்கிட்டு தேவையில்லாத வேலை பார்த்துருக்கான். அவன் வீட்டுல எல்லாம் நம்ம பிள்ளை போய் வாழ்ந்தா சரியா வருமா? அதுவும் நம்ம சாதிக்கலாம் அவங்க செட்டே வர மாட்டேங்குது. நான் கல்யாணத்தை முடிச்சு போடலான்னு இருக்கேன். ஏன்னா பிரச்சனை ஏதோ வேற மாதிரி போயிடக்கூடாதுல. அதுக்குள்ள நம்ம காலங்காவது வச்ச மாதிரி எல்லாத்தையும் முடிக்கணும்னு நினைச்சிருக்கேன். அதுக்குதான் என் மனசு ஒரு மாதிரி சங்கடமா இருக்காது. சங்கத்துக்கு கூட வாழ மாட்டேன். இது எம்மா மாதிரி விஷயம் இப்படி தான் பேசிக்கிருக்க. பொட்ட பிள்ளை விஷயம் எப்படி இருக்குன்னு தெரியாது. யாரு நம்ம ஜாதியை விட்டு வேற ஜாதியை போயிட்டு யாராவது காதலிச்சு கல்யாணம் பண்ணா கண்டம் தினமா வெட்டி போடணும். ஞாபகத்துல வச்சுக்க. அதாமியா உங்ககிட்ட இதை பத்தி பேசணும்னு நினைச்சுக்கிறேன்.
அதான் நீங்களே வந்துட்டிய ஒரு பக்கா. சீக்கிரமா இவளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்கணும். மாப்பிள்ளை வேற எங்க இல்ல, என் தங்கச்சிக்கு ஒரு மயம் இருக்கான். சின்ன வயசுல இருந்து ஒண்ணு மூலமா தெரிஞ்சவங்க. அவனத்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிருக்கேன். சரி நம்ம சங்கத்துல பேசி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எடுத்து சங்கத்திலே வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம் இருக்கேன். என்ன நினைக்கிறியா? மாரிமுத்து, நீ நினைக்காத மாதிரி ஒரு சங்கதி உனக்கு கிடைச்சிருக்கு. இத சரியா நகர்த்திட்டு போகணும்டா. செத்த விட்டாலும் வேற மாதிரி போயிடும். நகர்த்துறேன். ஒரேப்பா, அவசரப்படாத. இன்னத்துக்கு அவசரப்பட்டு இருக்க? பொறுமையா செய்வான் என்ன? அதான்யா உங்ககிட்ட கேட்டது முடிவு எடுக்கணும்னு நினைச்சுக்கிறேன். இப்ப நீங்க என்ன இருந்து சங்கத்துல பேசி எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்துட்டா நாளைக்கே நகைச்சி மயம் வர சொல்லி சட்டுப்புன்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம் இருக்கேன். இன்னொரு பட்டப்பிள்ள வேற இருக்குல்ல. இன்னைக்கு இந்த ஓடு கழிச்சுக்கு ஓடிக்கிட்டு போயிட்டா நாளைக்கு அந்த பிள்ளை அதை செய்யணும் என்ன அர்த்தம்? ஏற்கனவே இந்த மாதிரி 2 பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சுட்டோம். இவங்க 2 பேரும் எந்த ஒரு ஊம குசும்பு வேலையும் பார்த்து எது செஞ்சு நம்ம மான மரியாதை வாங்கி கூடாதுன்னு சொல்லி 2 பேரும் தடுத்து பேசி வச்சிருக்கேன். அவளும் இதை செஞ்சு விட்டா என்ன செய்ய? அதெல்லாம் சரியா வராதியா? முதல்ல இந்த பொட்டக்கலை அடிச்சு புருஷ வீட்டுக்கு அனுப்பணும். அப்படின்னாலே சரியா வரும். பாத்துக்குருவோம், அவசரப்படாத என்ன? சங்கத்துக்கு வா, பேசி ஈசி ஒரு முடிவு எடுத்து விடுவோம். சரிங்கயா. மருது, அவந்தியா? என்ன சொன்ன? அவந்தியான்னு கூப்பிட்டேன். நான் உன்னை மருதுன்னு தானே கூப்பிடுறேன். அப்ப நீ என்னை எப்படி கூப்பிடணும்? நான் உன் அண்ணனுக்கு பொண்டாட்டி தானே. அப்போ எனக்கான மரியாதை என்ன? அத்தாச்சி அப்படித்தானே கூப்பிடணும். உன் பாட்டில் பேர் சொல்லி கூப்பிடுறேன். இல்ல, சின்ன வயசுல இருந்து அப்படிதானே கூப்பிட்டுக்கிறோம். திடீர்னு என்ன? சின்ன வயசுல நினைச்சுக்க இருந்தியா உன் அண்ணனுக்கு தான் நான் பொண்டாட்டியா வர போறேன்னு? இல்ல தானே, அப்பா கூப்பிட்டு இருந்த. இப்போ அண்ணனுக்கு நான் தானே பொண்டாட்டி. அப்போ எனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அப்படிதான் கொடுத்து பேசணும். புரியுதா? அம்மாச்சி சாப்பிட கூப்பிட்டாங்க, வா. மன்னிச்சுக்கோங்க அத்தாச்சி, இனி அப்படி பேச மாட்டேன். ஏதோ சின்ன பிள்ளைல அப்படி உரிமையா பேசி பழகுவோம், அப்படி வரல. இன்னைக்குதான் தெரியும் அண்ணன் பொண்டாட்டியா அத்தாச்சின்ட்டுதே கூப்பிடணுண்டு. அதுவும் சொந்த அத்தை மகளை. புரிஞ்சா சரி, அம்மாச்சி சாப்பிட கூப்பிட்டாங்க, வா. வாரேன் அத்தாச்சி. சின்ன வயசுல என்னென்னலாம் எங்க அண்ணன் சொல்லி கொடுத்து வளர்த்தாரு. இன்னைக்கு இப்படி ஆச்சுல. பெரிய பிள்ளை ஆக ஆக எல்லாமே மாறுதையும் செய்யும். சரி, மாறிக்கிடுவோம். எனக்கா இருந்தாலும் அண்ணன் பொண்டாட்டிய மரியாதை கொடுத்து அண்ணிட்டுதையும் கூப்பிடணும். பரவாயில்ல, அத்தை மகளா இருந்தாலும் நம்ம அண்ணனுக்கு பொண்டாட்டில. அதனால இனிமே அத்தாச்சிட்டு தான் கூப்பிடணும். அப்படியே கூப்பிடுவோம், அதையும் சரியா வரும். ஒருவேளை நாளைக்கு அண்ணனுக்கே நம்ம மேல கோவம் வந்துட்டா அது நல்லா இருக்காது. அப்படி தூரம் அண்ணன் கோவம் வர அளவுக்கு நம்ம நடந்துக்கிறவும் கூடாது. என்னைக்குமே நம்ம அண்ணன் தங்கச்சி எல்லாரும் ஒத்துமையாதான் இருக்கணும். நிறைய வட்டம் போன் அடிச்ச, எடுக்க முடியலடி, மன்னிச்சுக்க. நீ ஒரு பிரச்சனைடி, தெரியுமுடி. நீ அத்தனை வட்டம் நான் போன் அடிச்சு எடுக்காத போது இது பிரச்சனை தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். என்னடி ஆச்சு? உன் குரலை கேட்காம என்னால் நிம்மதியாவே இருக்க முடியல தெரியுமா? எந்த வேலையுமே செய்ய முடியலடி. போற இடமெல்லாம் எல்லாத்தையும் குறுக்கா மறுக்கா செஞ்சு வச்சுட்டு வரேன். வயிறாங்கடி. என்னடா ஆச்சு உனக்கு? தாமரை, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? என்ன செஞ்சாங்க? என்ன மட்டும் பேசுறது வீட்டில் மாட்டிக்கிடுச்சா? இல்லை வாளு அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அம்மு என்னை வீட்டுக்குள்ள வச்சு கொடுமைப்படுத்துறாங்க. வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியல. அதை விட அப்பா எவ்வளவு கேவலமான செயலாம் செஞ்சு விட்டாரு தெரியுமா? வாழவே பிடிக்கல அம்மு, செத்தெல்லாம் போல இருக்கு. என்ன மாதிரி பேசிட்டு செவனியோட அப்பி போருவேன். என்ன வாழ பிடிக்கல சாலம் போல இருக்குன்னு? வாழ்க்கையில கஷ்டமே இல்லையோ? ஏன் இப்படி இருக்கு நீ? என்னத்த சொல்ல, எல்லாம் நேரம். ஒரு நிமிஷம் ஆகாதுடி அங்க வாரதுக்கு. வந்து எல்லாத்தையும் உண்டு இல்லைன்னு பண்ணி விட்டு போயிருவேன். ஆனா என்ன, ஒன்னு உசுரோட வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் ஆத்தாளுக்காகவும் தண்டி பொத்திக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா அவங்களெல்லாம் வந்து ஒன்னு இல்லாக்கி வருவேன். என்ன செய்யண்டே தெரில. என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவேன்னு தெரியும் தாமரை. ஆனா இப்படி சீக்கிரமா இருக்குன்ற நான் நினைக்கல. யாரு நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணே. வீட்டில் என்ன நிலவரம் என்ன ஏதுண்டு என்கிட்ட அடிக்கடி சொல்லு. முக்கியமாக நீ என்கிட்ட ஃபோனில் பேசுகிறத யாராவது போய் போட்டு விட்டுற போகிறாங்க. போட்டு விட்டாங்கன்னா அப்படிதான் என்ன. சரி, நீ இப்போதைக்கு அழுவாத. நீ எப்போ ஃபோன் அடிப்பேன்ட்டு உன் ஃபோனை பார்த்துக்கிட்டே வெயிட் பண்ணிக்கிருந்தேன். இப்போ எனக்கு ஜோடி இருக்கு, நான் கடலுக்கு வந்துட்டேன். பெற வடிக்கிறேன் என்ன? சரிடி. சாப்பிட்டியா தாமரை? இல்ல, சாப்பிட தோணல, எதுவுமே பிடிக்கல.
எனக்கு மருத பார்க்கணும் போல இருக்கு. ஆனா என்னால முடியல, வெளியே போக முடியல. அவனையும் நீ நினைச்சுக்கிட்டே இருப்பியான். அவனை பத்தி எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ஒண்ணு கவலை. தாமரை தாமரை யாரு இந்த அழுது புரண்டு கண்ணீர் மலையெல்லாம் இங்க வளர்ந்துட்டு இருந்தீனா நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்னா. நான் உன் வாழ்க்கையில என்ன முடிவெடுக்கிறனோ அதுவே நடக்கும். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது, புரியுதா? உன்னால தாண்டி சங்கத்துக்குள்ள போக முடியாம இருக்கேன். அங்க இருந்து வந்து பாத்துட்டு போறாரு ஐயா. என்ன இன்னைக்கு உன் விஷயமா தான் பேச போறேன். என்னாலும் சரி, உன்னால இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. போயிட்டு ஒரு முடிவானதே வருவேன். என்ன ஒண்ணு உனக்கு கல்யாணம் இல்லையா கருமாதி, ரெண்டுல ஒண்ணுலே நடக்கும். அவனுக்குலாம் கட்டி வைப்பேன்னு நினைக்காத. என்ன இப்பவும் சொல்றேன், எனக்கு சாதிவே முக்கியம். பெத்த புள்ளையா இருந்தாலும் எனக்கு அவசியம் கிடையாது. புரியுதா? போயிட்டு வார வரைக்கும் ரூம் மட்டும் எங்கேயாவது போனா அப்படியே ரூம் வெளியே போட்டி வச்சுட்டே போவேன். என்ன ஏரே பெத்த புள்ள அழுகுறா, அதை பண்றா இதை பண்றா, எதையாவது பண்ணிக்கிறதே வச்சுக்க சங்க அடிச்சு போட்டு போடுவேன். என்ன சரியா? என்னை பத்தி தெரியும்ல. போயிட்டு வார வரைக்கும் சத்தம் கட்டாம அமைதியா இருக்கிய. என்ன ரூமை பூட்டி சாவி எடுத்துட்டு போ, ரூமுக்குள்ளே கிடக்கட்டும். புரியுதா? புரியுதா? சரிங்க. காதலிக்கிறாங்களா? காதல் இந்த வீட்டுல படுத்துட்டு காதலை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? வார்த்தை கேளு, என்ன எழுதி விளக்குற மாதிரி சொல்லுவா. எல்லாம் நேரம். அம்மா நீ அவகிட்ட பேசுற மாதிரி இருந்தா கதவை உள்ள பூட்டிக்கன்னு சொல்லியிருக்கனாலயா? நல்ல வேலைக்கு நான் பார்த்தேன். இல்லண்டா இந்த போனையும் உடச்சு போட்டிருப்பேன் அந்த ஆளு. என்னம்மா இது வாழ்க்கை? பிடிக்கவே இல்லைம்மா. மையாமா இப்பெல்லாம் பண்றாரு அப்பா. சுத்தமா முடியலம்மா. இந்த வார தாமரை அழுகாத. என்ன கண்டிப்பா உன் அப்பே உன்னோட வாழ்க்கையில ஏதோ முடிவு எடுத்துட்டியான். அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த இந்த ஆளோட சாதிக்குன்னு சங்கம் ஒரு வச்சிருக்காங்களே, அந்த ஆள் தலைவர் வந்துட்டு போனேன் அன்னைக்கு வீட்டுக்கு. அவன் வந்திருக்கான். அவன் வந்துட்டு போனாலும் ஏதாவது விளக்கத்தை எடுத்து விட்டு போகிறதே வந்திருப்பாங்க. என்ன ஏன் அம்மாவுக்கு சரியா தெரில. நீ எதுவாக இருந்தாலும் அம்மா சொல்கிறேன். என்ன நீ வீட்டுக்குள்ளே கடை. அம்மா நான் உன்ட்ட எப்படி சொல்றேன், நீ எதுவும் நினைச்சுக்கிறாதம்மா. நீ எனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னதுனாலதான் அம்மா நான் உன்ட்ட சொல்றேன். அம்மா எனக்கு மருத பார்க்கணும்மா, அவன்கிட்ட பேசணுமா. என்னால அவன்கிட்ட பேசாம அவனை பார்க்காம இருக்க முடியலம்மா. பேசினாலும் பரவாயில்ல, அவனை பார்க்கணுமா. சரி சரி நீ அழுகாத. அம்மாவுக்கு உன் கஷ்டம் புரியுதானே? இப்போ என்ன நீ மருந்து பார்க்கணும் அப்படி தானே? அம்மா உன் அப்பயும் போயிட்டு வரதுக்குள்ள எதையாவது பண்ணி மருந்து வர வைக்கிறேன். என்ன சரிம்மா. அழுகாத. உன் அப்பத்தாக்காரி வீட்டில் தான் இருக்கா. அவளை எதையாவது சொல்லி நான் கிட்ட பற்றி விட்டு நான் ஏதாவது பண்ணி எப்படியாவது மருந்து வர வைக்கிறேன். சரிம்மா. பாத்தியா, உனக்கு இல்லாம எனக்கு இல்லாம பட்டாம்பூச்சி ஓடி போச்சு. இனி எங்க போய் பிடிக்க? எனக்கு தான் சொன்னே நான் மெல்லமா பிடிச்சிருந்திருப்பேன். போல. அனுக்குட்டி அருந்ததி டே செல்லம்மா, என்ன காலேஜுக்கு போலியா? எப்படி உட்காந்துக்கிறீங்க? நான் போறேன்னு தான் நினைச்சிருந்தேன். நேரமும் இங்க ஒரு பட்டாம்பூச்சி வரும் தெரியுமா? நான் நேரமும் எப்படியாவது பிடிச்சு போறேன்னு நினைச்சிருக்கேன். ஆனா ஓடி ஓடி போய் அந்த பட்டாம்பூச்சி ஏமாத்தி இன்னைக்கு பிடிக்கலான்னு பக்கத்துல போகும்போது அந்த பிள்ளை வந்து சத்தம் போட்டு துரத்தி விட்டு பிடிச்சு. இனி பட்டாம்பூச்சிக்கு என்ன செய்வே? அடி ஆத்தி, இன்னும் அந்த பட்டாம்பூச்சி பிடிக்காம இருக்க நீ? உனக்கு விவரம் தான் சொல்லுது இந்த பட்டாம்பூச்சி துரத்திக்க இருக்க நீ. சின்ன குழந்தை மாதிரி பண்ணக்கூடாது. எந்திரி, காலேஜுக்கு போன யாராவது பத்தியா? சின்ன பிள்ளை கூட சின்ன பிள்ளை போட்டி பண்ணலாமா? போ. யாரு அன்னை சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். இப்ப நீ தேவையில்லாம இப்ப அழுது நீ பஞ்சாயத்து பண்ணிக்கிறா அடுத்த அணுவும் வரும். அது சின்ன பிள்ளை என்ன செய்யும்? ஏமாத்த முடியாது. செல்லம்ல வயிறு கட்டில போங்கடி செல்லம்மா. சரி 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 அன்னை வாரேன். சொல்லிட்டேன் போகும்போது எங்க போறேன்னு கேட்காதே. வந்துருச்சு ரெட்ட குடும்பி. உனக்கு வேற ஜோலியே இல்லையா? நான் ஏதாவது பேசி இருக்கும்போது வந்து பேசியா? ஏறுகிறது வயசாகுது எருமை மாடு உனக்கு. போய் காலேஜுக்கு கிளம்புற வேலைய பார் போ. அவன் எங்க வேணாலும் போவியா? அப்பதான் சும்மா கட போ. தாத்தா கிளம்ப சொன்னல, கிளம்பிட்டாரா? இப்பதே உங்க தாத்தாக்கு ஏலம திரும்புது போல. அந்த புசு புசு நம்ம அடிக்கிறீங்களா? அது அடிச்சிட்டு கிடக்குறாரு. அது பேர் புசு புசு கிடையாது, அது பேர் செண்டை. நம்ம ஒரு இது அடிச்சிட்டு கிடக்குறாங்க. சரி சரி போய் சீக்கிரம் ரெடி ஆகு. நான் அந்த அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டு வரேன். சரியா ருத்ரா. அண்ணி எங்க போற? என்னையும் கூட்டி போறியா? இல்லையே இப்போதைக்கு வேண்டாம்.
அண்ணன் ஒரு சோழியே வெளியே போறேன். அது முடிச்சு நல்லபடியா முடிஞ்சு வந்துச்சுன்னா அப்புறம் அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டேன்னா அதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான செய்தி கொண்டாட போவோம். நானே ஒரு குழப்ப வலி என்னை போட்டு 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 குழப்பறியனே. போக போக சரியா போயிடும். சரி அன்னை வாரேன். அணுக்குட்டி என்ன செய்ய பாப்பாக்கு ட்ரெஸ் பாத்தீங்களா? புச்சு 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 புச்சு. சரி அம்மாங்க வீட்டுக்குள்ள இருக்காளா? சரி அங்கிள் போய் பார்த்துட்டு வரேன். சத்தம் கட்டாம இருக்கணும் என்ன? சரி விடு. இந்த வாட்டி பட்டாபூச்சி போயிருச்சு. அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து அமுக்கி பிடிச்சிரணும் என்ன? என்ன இந்த பிள்ளை இன்னும் போர் அடிக்காமலே இருக்கு. எருமை மாடு வீட்டு வாசல்ல வந்து கூப்பிடுறேன்னு சொல்லி சொல்லுச்சு. ஒருவேளை நம்மள விட்டு போட்டு காலேஜுக்கு போயிருச்சோ? நம்மளுக்கு வேற தனியா போக தெரியாதே. எப்ப பார்த்தாலும் இப்படியே செய்யுது. இந்த தமிழ் என்ன ஆவுனா எப்ப பார்த்தாலும் சரவண கூட சேர்ந்து போகுதே. இனிமே எவங்கிட்ட போய் பேசவே கூடாது இந்த வீட்ல இருக்கவங்க. அழுவும் ஞாபகம் வருது. நம்ம அத்தை போய் பார்த்துட்டே வரல இன்னும். சரி இந்த பிள்ளை நம்மள விட்டுட்டு போயிருச்சுன்னா போய் அத்தையை பார்த்துட்டு வந்துருவோம். நம்ம பழைய வீட்டுக்கிட்ட தானே இருக்காங்க. போய் பார்த்துட்டு வருவோம். அதே சரியா வரும். ஐயோ கதவு வேற திறந்து வச்சுட்டு போயிருக்காளே. இவளை என்னமா செய்ய? சேட்டன சேட்ட ஊருப்பட்ட சேட்ட இனி அடிக்கிறோம் போல அடிக்கடி. இப்ப எப்படி போய் நான் கதவு போட்டேன்? சேலையை விட்டு நகர்ந்து போனோம்டா முந்தா நேரம் சுத்திக்கிட்டு சேலையை மாத்தி கட்டுற மாதிரி வரும். என்ன செய்யலாம்? அனு காதலே வாங்க மாட்டா பக்கத்துல இருந்தாலும். சரி கட்டுவோம். எப்படி இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக முடியாது. இவகிட்ட சொல்லிவிட்டா அவங்க என்ன ஏதுன்னு பாத்துக்கிடுவாங்க. புதுசா வேற 2 பேர் வந்திருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்கணும். சரி அதனால அர்ச்சனாட்டி சொல்லிட்டு போலாம். இந்த அனு பண்ற வேலை இருக்கே எதையாவது எடுத்த இடத்துல வைக்கிறாளா? ஐயோ கடவுளே ஏன் அனுமா அப்படி செஞ்ச? நீ பண்ற வேலையை பத்தியா? இனி நான் சேஃப்டி பின்ன தேடி போகணும். ஒன்னொனுக்கு தேடி தேடி போகணும் நானு. ஏற்கனவே நேரம் ஆகி போச்சு. ஆபீஸ்க்கு வேற போகணும். சரி போய் எடுப்போம். அர்ச்சன் ஐயோ மன்னிச்சுக்கிறேங்க. சாரி அர்ச்சனா. சி என்ன மன்னிச்சுக்கிறேங்க, நான் வெளியே போறேன். சார் சார் இருங்க சார். சார் சார் ஏய் அர்ச்சனா சார் கால் வலிக்குது. கூழாங்கல் கூவுகின்ற காலம் போதாதே, கூசாமல் கூடுகின்ற நாளம் போதாதே. 90 ஆண்டுகள் நீ கேட்கிறாய், ஜன்மங்கள் 1000 போதாதடா. நம் கனவை செதுக்க பேரண்டம் போதாதடா. இவ்வுலகில் இருக்கும் தெய்வங்கள் போதாதடா. கொட்டி கொட்டி கூவு கொண்டு கட்டி முட்டி மோதி கொண்டு திட்டு திட்டு தீர்த்த பெண்ணும் போதவில்லையே போதவில்லையே. உன்னை போல போத ஏதும் இல்லையே. சாரி மன்னிச்சுக்கிறேங்க. வேணுண்டு விழுகல. அது சாரி சார். எப்ப பார்த்தாலும் இப்படி ஏதாவது இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கல. மன்னிச்சுக்கிறேங்க. நான் வேணுண்டு விழுகல. இதோ நிக்கிறா பாருங்க. அவனே கீழே எண்ணெயை கூட்டி வச்சுட்டு போயிட்டா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சிரிப்ப பாரு. ஆனா அணுக்குட்டி உங்க வீட்டு சேட்டை இல்ல, எங்க வீட்டு சேட்டை இல்ல, பயங்கரமான சேட்டை. என்ன அடியே நீ பண்ணி வச்ச வேலை. சரி பரவாயில்ல, அடி எதுவும் பண்ணல, புடிச்சிட்டேன். கொஞ்சம் கீழே பார்த்து நடந்திருக்க வேண்டியதானே. அதை விட நீங்க முதல்ல என்னை மன்னிச்சுக்கிறீங்க. எதுக்கு சார்? இல்ல நீங்க சேலை மாத்திக்கிறத பார்க்காம நான் பாட்டுல உள்ள வந்துட்டேன், மன்னிச்சுக்கிறீங்க. இல்ல தப்பி என் மேலதே. கதவு உள்ள பூட்டி இருப்பேன் போதும். இவ திறந்து விட்டு ஓடி போயிட்டா. சரி பக்கத்துல போய் திறக்குது மறுபடியும் மூடணும். அதுக்குள்ள வந்து சேலையை கட்டிடலாம்னு நினைக்கிறக்குள்ள இப்படி ஆகி போச்சு. மன்னிச்சுக்கிறேங்க. இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். சரி நான் ஒரு ஜோடியானிக்கு வெளியே போறேன். இன்னைக்கு நீங்கதே என்ன என்று பார்க்கணும் ஆபீஸ. நானா? சார் நான் மட்டும். ப்ளீஸ் அர்ச்சனா, என்னால தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. கண்டிப்பா அதை நான் செஞ்சுதான் ஆகணும். அதனால நீங்களே பார்க்கணும். சரி இப்படி தூரம் சொல்றியா? அப்புறம் நான் கேட்கணும்னு நினைச்சேன். யாரோ ஆஃபீஸ்க்கு 2 பேரும் புதுசா சென்னையிலேருந்து வந்ததா சொல்லி சொன்னீங்களா? அவங்க இங்கே தான் இருக்காங்களா இல்லை எப்படி? உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன்ல நானு. அவங்க இங்கதான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க ஆபீஸ்க்கு வரமாட்டாங்க. ஏன்னா நான் இன்னைக்கு வரல. நான் தான் அவங்களுக்கு அக்ரிகல்ச்சரை பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்.
அதனால இன்னைக்கு அவங்க வரமாட்டாங்க. நீங்க இன்னைக்கு ஆபீஸை பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். அப்பாடா, வரமாட்டாங்களா? வரமாட்டாங்கன்னா பிரச்சனை இல்லையே. ஒருவேளை அவங்க இங்கே தான் இருக்காங்க, வந்துட்டாங்கன்னா? சரி அர்ச்சனா, பாத்துக்கிறேங்க, நான் வந்துடுறேன். ம், சரிங்க சார். அனுக்குட்டி வரவா? அங்கிள் இப்ப வெளியே போறேன். போயிட்டு மத்தியானத்துக்குள்ள வந்துருவேன். என்ன அனு, என்னது அடம் பிடிக்கிற பழக்கம்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவங்க ஏதோ சோடியே போறாங்க, நீ எது போற? பேசாம இரு. தங்கம், இப்ப போயிட்டு நான் பெற வந்து உங்களை தூக்கிட்டு போய்க்கிறேன். என்ன என் செல்லம்ல புரிஞ்சுக்கங்கடி தங்கம். சரிங்க அர்ச்சனா, வரேன். ம், சரிங்க சார். வேற நல்லா தெரியுமா இந்த கோயில் தானா? இல்ல வேணும் நேத்தாண்டா போன்ல பேசுனேன். ஏன்டா நோய் நோயிட்டு இருக்க வந்ததுல இருந்து? இல்ல தானே, நம்ம ஏதாவது கோயில் மாத்தி வந்து வேற ஏதாவது பொம்பளை பிள்ளைய பார்த்து தர்மடி கிருமி வாங்கிட்டோம்டா. ஏன்டா வந்ததுல இருந்து ஒரு மாதிரி எப்படி சொல்ல, இந்த வண்டு காது கப்பி குடையும் தெரியுமா, அதே மாதிரி குடைஞ்சுக்கடா. என்ன தலை எப்படி இருக்க? உன்னால தானே பேசிக்கிறேன். கண்டிப்பா வந்துரும்ல. வரும்டா, வரேன்னு சொன்னதால வாய் பூத்திட்டு இருக்கேன். ஏன்டா? அப்போ இன்னைக்கு ஆளை நீ மீட் பண்ண போற அப்படிதானே? நானே ஒரே வயித்த கலக்குன்னு இருக்கேன். பேசாம இரு. அது நேர்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி பண்ணிக்கிருக்கு, போன்ல பேசும்போது ஒரு மாதிரி பண்ணிக்கிருக்கு. இப்போ நான் தான் அவன் தெரிஞ்சா என்ன செய்ய போதோ? விடுதல பாத்துக்கலாம். அரசியல் சாதாரணம். என்ன விளக்கணையோ மாட்டினாவில இருக்கு. சரி பாப்போம். இன்னைக்கு எப்படியும் ஒரு செருப்படி கன்ஃபார்ம்டு தெரியும். அவ என்ன கழுவி ஊத்துனாலும் சரி, அதே இந்த காதல வாங்கி இந்த காதல ஊட்டுறேன்னு இருக்கேன். மொத்தத்துல இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ண போறேன்டா. அப்ப அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். ஆமா, அதுக்கு அடுத்த முகூர்த்தத்துல காது குத்து. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் இல்லாம சி கோயிலுக்குள்ள வந்துட்டு என்னடா பேசிக்கிருக்க வெண்ண மாதிரி? சும்மா தல சும்மா. உங்களை என்ன சொன்ன? என்ன பார்க்காதீன்னு சொன்னனா இல்லையா? சும்மா சும்மா என்னவே பார்த்துட்டு இருக்கே. கோயிலுக்கு வந்தா சாமி கும்பிடணும். அதாவது ஆச்சாரமா இருக்கணும். யாரு? நான் பீச்சோரமா இருந்தேன். தேவையில்லாம கோயிலுக்குள்ள கூட்டு வந்து ஆச்சாரமா ஈச்சாரமா பேசிக்கிறது நம்மளே பாத்துக்க. சரி சரி, கோவத்துக்கு வரீங்க. கோயிலுக்குள்ள வந்துட்டா ஆன்மீக புக்தியா இருக்கணும். கடவுளே, என் ஐயருக்கு தெரிய முடியும். ஏன்டி ஒரே ஆச்சாரமா பீச்சோரமான்னு சொல்லிக்கிருக்கையோ, என்னால முடியலடி. நான் பாட்டுல செவனடி என்ன சிஸ்டம் கிளம்பிக்கிறேன். உன்னை நம்பி வந்த பத்தியா? எனக்கு ஏன் முடியுது? வாயில போடுங்க. கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுறதெல்லாம் எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமா? நீ தோப்புல அடிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். சரி, கோயிலுக்கு வரது சாமி கும்பிடுறது எல்லாம் நல்ல விஷயம் தான். பக்கத்துல இருக்க பெருமா கோயிலுக்கு போவோமே. வா, ஏன் அவனும் முருகன் கோயிலுக்கு கூட்டு வர? ஏன்னா அங்கதானே என் தோப்பனார் பூஜை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ரெண்டு பேரும் அங்க போயிட்டா ரெண்டு பேரும் காதலிக்கிறோம்னு தெரிஞ்சிரும் இல்லையா? அடி ஏன் தயிர் சாதம். இது நல்லா இருக்கே. ஒரு நாள் கண்ணை பத்தி பெருமா கோயிலுக்கு கூட்டு போய் இந்த ஐயரே இதுதான் உன் பொண்ணு, நான் தான் பாரு காதலிக்கிறேன், இப்போ உங்க இடத்துல தாலி கட்டுறேன்னு சொல்ல போறேன் பாரு. உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல சீனியர். நீங்க அப்படிப்பட்டவா இல்ல. என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒரு இடத்துல நீங்க சந்தோஷப்படணும்னு நினைச்சா அதை பண்ணவே மாட்டேன். ஏன்னா என் சீனியரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஏதாவது ஒண்ணு பேசி ஆளை கவுத்து போற. என்ன உங்களாண்ட எப்படி பேசணும்னு எனக்கு தானே சீனியர் தெரியும். ஏதாவது மாத்தி பேசிண்டா பிரச்சனை வந்துடும் இல்லையா? அதான் நல்லா பேசுறேன் மாமி, நல்லா பேசிட்டு இருக்கேன். வீட்டுல நல்லா ட்ரைனிங் கொடுக்குறா. கரெக்டா? ஓஹோ, என் கூட பிறந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் செய்தா? இன்னைக்கு வீட்டுல பேசுறேன். என்னது? என்ன சொன்ன? இல்ல இல்ல, ஏதோ ஆத்துக்காரர் அப்படி இப்படின்ட்டு உங்க ஐயர் அப்படிதான் பேசுவிய. சொல்லியே. அதான் நீங்க எனக்கு ஆத்துக்காரா இருந்து நிறைய முடிவை சரியா எடுப்பீர். ஒரு அண்ணனா இருந்து தங்கச்சிக்கு என்ன முடிவு எடுக்க அதையும் சரியா எடுப்பீர். நீங்க ரெண்டு விதமா யோசிப்பீல்ல, அத சொன்னேன். அப்போ ஆத்துக்காரன்னு முடிவே பண்ணிட்டேன், அதுல எந்த மாற்றமும் இல்லை. என்ன மாமி? நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, எனக்கு சீனியர்னா இஷ்டம். அப்போ அவளை தானே கல்யாணம் பண்ணிக்கணும். சோ மாமி, உன்னை என்ன சொல்றதுன்னு தெரியலையே. கோயிலுக்கு வந்தா சாமி கும்பிடுங்க. ஆன்மீக பக்தியா இருக்கணும். அப்பதான் நம்ம மனசுல நினைச்சது வேண்டதெல்லாம் நமக்கு கிடைக்கும். வேண்டிட்டே இருக்கீங்களா? மாமி சொல்லிட்டா மறு பேச்சா? சரி வாங்க. சீனியர், சொல்லுங்க. நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்குள்ள வரும்போது மரத்துல நிறைய தாலி இருந்தது. அதை பார்த்ததும் எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. அப்போ என்னை விட வயசுல ஜாஸ்தி ஒரு பொண்ணு அதுல தாலி கட்டிட்டு இருந்தா அந்த மரத்துல.
ஏன் கட்டின்னு இருக்கேன்னு கேட்டதுக்கு எனக்கு கல்யாணம் ஆகணும்னு கட்டுறேன்னு சொன்னான். அப்போ இந்த மாதிரி தாலி கட்டினா சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுமா, மனசுக்கு பிடிச்சவரே மாப்பிள்ளையே வருவாரா அப்படிலாம் கேட்டேன். ஆமான்னு சொன்னான். அப்போ நானும் ஒரு தாலி வாங்கி அங்கே கட்டிட்டு வந்தேன். ஏன்னா என் மனசுக்கு பிடிச்சவா எனக்கு ஆத்துக்காரரை அமைஞ்சிட்டாருலையோ, அதனால. ஒரு தாலி கட்டினீங்களா? அது நான் கட்ட கட்டுறேன், நீ தங்க கட்டின. சரிவா போய் கட்டுறேன். படிச்சு முடிக்கிற வரைக்கும் அதுல இது இல்ல, சும்மா மனசுல பட்டுச்சுனா அவன் கட்டனா நானும் கட்டனேன், அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல சீனியர். எனக்கு அது ஒரு நாள் கட்டியோட போறேன் பாரு. ஆமா சீனியர். தலை முதல் கால் வரை இப்பொழுது நீ தவறுகள் செய்வது எப்பொழுது? இந்நேரம் அவ சொன்ன டைமுக்கு வந்திருக்கணும். மேலேயே ஆயிப்போச்சுன்னா ஆளை காணாமே. அதான் தல எனக்கும் ஒண்ணும் புரியல. பேசாம வீட்டுக்கு போய் பாத்துருவோமா? இல்லை வெண்ண வீடு தெரியுங்கிறதுக்காக வீட்டுல செவரேறி குதிப்பியா? வாய் குத்திட்டு பேசாம இரு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆட்டினம்ட்ட பஞ்சாயத்து ஆகி போயிடும். என்ன ஒண்ணுக்கு எத்தனை அண்ணைங்கிற? 5 அண்ணைங்க தோலை உரிச்சு போடுவாங்க. இப்ப என்னதே பண்ணணுங்க? இம்பட்டு நேரம் வெயிட் பண்ணோம்ல, நச்சத்து நேரம் வெயிட் பண்ணுவோம். தல ஒன்னு கேக்கட்டா? கோவப்படக்கூடாது, சொல்லு. ஒருவேளை உன் செல்லமா உன்னை ஏமாத்தி நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டா என்ன தலை செய்வேன்? டேய் அப்படி மட்டும் சொல்லாதடா, என்னால் அது தாங்கிக்கிற முடியாது. இல்லை 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம காதலிக்கிறது ஒண்ணுதான்டா. ஆனா எத்தனை முறை அவ என்கிட்ட நெருங்கியிருக்கா தெரியுமா? அதில் என்னால் மறக்கவே முடியாதுடா. அந்த ஒரு விஷயத்த என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படிலாம் என் செல்லமா பண்ண மாட்டாடா. நம்பிக்கை தப்பு சொல்லல தலை, ஆனால் இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு. இந்த வாரு இது வரைக்கும் என் அப்பனை நான் மதிச்சது கூட கிடையாது. ஆனால் இந்த பிள்ளை எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக என் அப்பங்கிட்ட தான் நேர்ந்திருக்கேன். என்ன அதனால என் அப்பனே அக்கா பேசாம இருக்கா விடு. நீ பேசாம இருடா. எப்படி ஒரு செயலை செஞ்சு வச்சிருக்க பாரு. ஐயோ இதெல்லாம் இந்த ஊருக்கு தெரிஞ்ச தப்பு தப்பா பேச மாட்டாங்களா? இதுக்கெல்லாம் காதல் கத்திரிக்கால தேவையா? நான் தப்பு செஞ்சு விட்டேன்டி. உங்க அப்பன் போன அன்னைக்கே நானும் போய் கேட்டிருந்தேனா நீ அனாதையா நின்றது போன எவன் பாப்பியா? ஒருத்தனும் பார்க்க மாட்டியா? மிஞ்சி மிஞ்சி போனா இவன் உன்னை பார்த்திருப்பியா? எனக்கு எவனும் மதிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நிலையில வாழ்ந்து வந்தவடி நானு. இப்படி அடி செய்வேன். காண போடுக்கா ஏக்கா சும்மா சும்மா அஞ்சுக்கு இருக்க. அதெல்லாம் பேசினா சரியா போயிரு, நீ பேசாம இரு. வீட்டுக்கு வந்துட்டோம். உள்ள போய் நம்மள வந்துட்டாங்கன்னா என்ன செய்ய? அந்த பிள்ளை நம்ம ஃப்ரெண்டு பிள்ளை தானே, நமக்கு என்ன பயம்? நம்ம உள்ள போய் பேசுவோம். நான் எத்தனை வாட்டி போன் அடிக்கிறது கிறுக்கு சுச்சாப்னு வந்துருக்கு. ஏதோ பேச முடிச்சு வச்சு நம்மளுக்கு காதலே வாங்கல. சரி போவோம், போய் என்ன எது கேட்போம். இந்த வீடு தானே, இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வேறு வந்தது கிடையாதே. யாராவது இருந்தாங்கன்னா சொல்லி விடலாம். யாரோ வராங்க. யாரு? ஏமா ஏமா நில்லு ஏமா. யாரு? இது ருத்ரன் தம்பியோட வீடு தானே? ஆமா, நீங்க யாரு? ஒரு வேளை சரியாக கண்டுபிடிச்சி வந்துட்டேன். நான் யாருண்டா? உண்மை சொன்னா சரியா வராது, வேண்டாம் போய் சொல்லி வைப்போம். யாரு யாரு வேணும்? ஒன்றும் இல்லை, இந்த வீட்டில் இந்த 3வது பையன் மருது பாண்டி அவர் இருக்காப்புல, அவரை கொஞ்சம் வர சொல்றீங்களா? செத்த பேசணும். மருதா? அவனுக்கு இவங்க பார்க்கணும். என்னத்தான் யோசிச்சிருக்க? நீ யார் தான்? நான் இந்த வீட்டோட மருமக.
ருத்ரமாமா இருக்காருல்ல, அவரோட தம்பியோட பொண்டாட்டி, ரெண்டாவது தம்பியோட பொண்டாட்டி. ஓ ரொம்ப நல்லதா போச்சு. கொஞ்சம் வர சொல்றியாத்தா, அவர்கிட்ட பேசணும். பேசிட்டு நான் போயிடுவேன். எனக்கு நேரம் இல்லத்தா, சீக்கிரத்தை வர சொல்றியா? இங்கேயும் இடிக்குதே. மருது பார்க்கணும்டா, நேரம் வீட்டுக்கு முன்னாடி வெளியே வந்து பேச வேண்டியதானே? எதுக்கு கொல்லப்புறமா வந்து மருது கூப்பிடுறியா பேசணும்னு சொல்லி சொல்றாங்க? ஒன்றும் ஜரி இல்லையே. இவங்க வேற அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி எல்லாரும் ஒரு போக்க இங்கே கிளம்பி வேற போனாங்களே. கையில் வேற ஏதோ பூப்பழ தட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. என்னமோ செய்கிறாங்க, என்னன்னு தான் தெரியல. போய் அத்தைக்கிட்ட சொல்லுவோமா? இல்லை எனக்கு விளங்கல. மருது பார்க்கணும்டா, உள்ள வாங்க. நேரம் வந்து பார்த்து பேசிட்டு போங்க. அதுக்கு எதுக்கு கொல்லப்புறமா வந்து பேசிக்கிறியா? திருட்டுத்தனமா? இல்லத்தா, எனக்கு வீட்டில் சத்த வேலை இருக்கா, அதனால தாத்தா வர சொன்னா பார்த்துட்டு போயிருவோம்தா. கண்டிப்பாக ஏதோ இருக்கு. சரி, இங்க போய் சொல்லிட்டு போய் சொல்லாம அமைதியா இருந்துக்கிறோம். நீங்க போங்க, நான் வர சொல்றேன். வருவாரு. இல்லத்தா, வர சொன்னா கையோட பேசிட்டு போயிருவேன். அவரு நைட் ஏதோ வேலைக்கு போயிட்டு இருப்பாரு, ஒரே தூக்கமா இருக்கு, தூங்கி இருக்காரு. நான் சொல்றேன் அவர்கிட்ட, நீங்க போங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப அவசரம்டா. இந்த நம்ம தெருமுக்குள்ள ஒரு கோயில் இருக்குல்ல, பிள்ளையார் கோயில், அங்க வெயிட் பண்ணுங்க, அவர் வருவாரு. வர சொல்லத்தா, என்ன மறந்துடாததா, ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நான் வர சொல்றேன், போங்க போங்க. இந்த பிள்ளைய பார்த்தா மட்டும் நல்ல பிள்ளை மாதிரி தெரியலையே. வர சொல்லுமோ சொல்லாதான். அங்கே வர என் தாமரை ரொம்ப அழுதுக்கு இருக்கா. ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டானா சரியா போயிடுவா. கடவுளே என்ன செய்வேன்? முருகா நீ இதை வழி காட்ட. ரைட்டு, எங்கேயோ இடிக்குதுன்னு நினைச்சேன். இவளை எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே. நம்ம கல்யாணத்துல கூட வந்த மாதிரி இருந்துச்சே. மருத தனியா பார்த்து பேசுற அளவுக்கு என்ன இருக்கு? அப்பெல்லாம் பார்த்து பேச முடியாது, சொல்ல முடியாது. வெயிட் பண்ணியே கடந்து சாவு. தாமரா, அடடே, வாங்க வாங்க வாங்க. ஏலே எடுபட்டவனே, இவங்கெல்லாம் அடுத்த சாதிக்காரவங்க. இவங்க அதுக்குள்ள வீட்டுல இருக்கா? சித்த பேசாம இருமா, என்ன செய்யறேன்னு பாரு. ஐயா வாயா ருத்ரா தம்பி, நல்லா இருக்கியா? வாங்க. என்ன பெரியவரே, என்ன பெரியம்மா, நல்லா இருக்கியா எல்லாரும்? என்ன நம்ம வீடு தேடி தப்பு என் வீடு தேடி வந்திருக்கியா? அதுவும் கையில பூ தட்டு பழத்தோட. என்ன எல்லாரும் குடும்பத்தோட இங்கே வந்திருக்காங்க? நான் மருதுவை பார்த்து பேசணும்னு தானே வந்தேன். இவங்க அதுக்கு தட்டு பூ படத்துல தொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை பொண்ணு கேட்க வந்திருப்பாங்களோ? நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லிவிட்டேன், அந்த பிள்ளை சொல்லவே இல்லை. நல்ல வேலை அதுக்குள்ள ஓடி வந்துட்டேன். இங்க என்ன நடக்குது? வாங்க வாங்க, நல்லா இருக்கியா? என்ன வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்காங்களா? எல்லாம் சொந்தக்காரங்களா? வாங்க வேன் கூப்பிட்டு இருக்க, வாய் பத்திட்டு நில்லு. அதுக்காக இல்லத்த, வீட்டுக்கு வந்திருக்காங்கள, அந்தவளை வாங்கன்னு தானே கூப்பிடணும். உட்காருங்க, ஏன் நிக்கிறியா? ஏன் பெல்ட் எடுக்கணுமோ? வாய் பொத்திட்டு ஒரு ஓரமா நிக்கணும் என்ன? ஐயா முதல்ல மன்னிச்சிருங்க. எப்படி மன்னிப்பு கேட்கிறேன்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா இப்ப நடந்த பிரச்சனையில என் தம்பிக்குதே பங்கு அதிகம். என்ன அதுக்காக உங்க பொண்ணு தப்பு பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்ல கிடையாது. சரி, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. என் தம்பியும் மனசார விரும்புறான், அதே மாதிரி உங்க பொண்ணு மனசார விரும்புது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார நினைக்கிற அவங்களை ஏன் சேர்த்து வைக்க கூடாது? ரெண்டு பேரும் குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்து அவங்க ரெண்டு பேர் மாத்தி போய் கல்யாணம் முடிச்சுக்கிறதுக்கு பதிலா ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து கட்டி வைக்கிறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. அதுக்குதான் என் சுயமரியாதை இழந்து என் தம்பிக்காக பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட நீங்க நகை அம்பிட்டு போடுங்க இம்பிட்டு போடுங்கலாம் நாங்க எதுவுமே கேட்கல. உங்க பொண்ணை அனுப்பி வச்சீங்கன்னா போதும். என் பேரை நல்லா வச்சு பாத்துக்கிறீங்க, என் கண்ணு கலங்காம. எல்லாம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டதே பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நீங்க என்ன எதிர்பார்த்தாலும் தாரதுக்கு நாங்க சம்மதம். எங்களுக்கு எங்க குடும்பம் முக்கியம், அதையும் தாண்டி குடும்பத்தோட சந்தோஷம் முக்கியம். அதுல உள்ளவங்களோட சந்தோஷமும் ரொம்ப முக்கியம். அதுக்காகதான் இப்படி தூரம் இறங்கி பேச வந்திருக்கோம். ஓஹோ, சம்பந்தம் பேச வந்திருக்கீங்களோ? உங்க சட்ட துருவடியெல்லாம் பார்த்து நான் ஏதோ கோயிலுக்கு டொனேஷன் கேட்க வந்தே நினைச்சுட்டேன். சம்பந்தம் பேச என்னை பேராண்டி இதுக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னேன். என்ன செஞ்சுக்கிருக்க நீ? அனே மண்டைக்கு சூடாகுதுனே. வாயை புத்திட்டு பேசாம இருறா. அப்பதா பேசாம இரு, யாரும் பேசுவானா, நான் பேசிக்கிறேன். ஐயோ ஐயோ, இன்னைக்கு என்ன பஞ்சாயத்தா போகுது தெரியலையே. அவ வேற மேல அழுதுக்கிட்டு கிடக்குறா, என்ன செய்ய? ஐயா இங்க இருங்க. நீங்க என்ன நக்கலா பேசினாலும் என்ன கிண்டலா பேசினாலும் சரி,
எதுக்கும் அதில் நான் பெருசாக எடுத்துக்க வேணாம்னு நான் வந்திருக்கேன். என்ன இப்போ முழுக்க முழுக்க என் தம்பிக்காக தான் இங்கே வந்து நான் பேச வந்திருக்கேன். இதில் எனக்கு மரியாதையும் முக்கியம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. என்ன என் தம்பி அந்த பிள்ளைய பிரிஞ்சு மனசு வேதனைப்படுறியான். தெரியாதனமா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ள ஆசைப்பட்டுட்டாங்க. பெரியவங்க பெரியவங்க என்னை சொல்லல, அதுக்குதான் என் அப்பத்தாலையும் தாத்தாலையும் கூட்டு வந்திருக்கேன். அவங்கள வச்சு சம்மந்தத்தை பேசி கல்யாணத்தை முடிச்சு வைப்போமே. வாழ்ந்துட்டு போறாங்க, இதுல என்ன இருக்கு? இம்பது தூரம் பேசுறியப்பா. நான் உன்னை பார்த்து ரெண்டு கேள்வி கேட்கட்டா? இப்போ உன் வீட்டுல என்ன நடந்திருக்கு? நீ இதே வீட்டுக்கு மூத்தவன், என்ன கொஞ்சம் கூட சரியில்லாம உனக்கு இளவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிய. அடுத்து இன்னொருத்தன் இருக்கான், அவனுக்கு இளவனுக்கு இப்ப என் மகளை கேட்டு வந்திருக்கீங்க. சரி, உங்க குடும்பத்துலாம் வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் பார்க்கவே மாட்டீங்களா? ஒரு வீடு திறந்து கிடந்தா நாய் போந்த மாதிரி உள்ள வந்து பண்ணி கேப்பீங்களோ? அண்ணே அமைதியா இருக்காது. நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப நியாயமானது. எத்தனை வருஷமா எங்க குடும்பத்தை உங்களுக்கு தெரியுமியா? சொல்லுங்க. நான் கல்யாணம் முடிக்காம இருக்கேன்னா அதுல என்ன வேணாலும் காரணம் இருக்கலாம். ஆனா அடுத்தடுத்து என் தம்பியை ஆசைப்படுறாங்க, அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு வைக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் கல்யாணம் முடிக்காம ஒதுங்கி நிக்கிறேன். உங்க குடும்பத்தை நீங்க தாங்கணும்னா ஒரு ஆம்பளை பெரிய மனுஷன் உங்க பொண்ணுக்கு அப்பாவா இருந்து நீங்க எல்லாம் பாப்பீங்க. ஆனா என் குடும்பத்துக்கு யாரு இருக்கான்னு நினைக்கிறீங்க? நான் வந்து எத்தனை வயசுல என் அப்பா ஆத்தால என்னை விட்டு போனாங்களோ அத்தனை வயசுல இருந்து இப்ப வரைக்கும் என் தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் கூட இருந்து பாத்துக்கிறவேன் நான். அப்ப அவங்களுக்கு ஒண்ணுன்னா நான் தானே முதல் தலையெடுத்து செய்யணும். அப்போ நான் கல்யாணம் முடிச்சா என்ன முடிக்கலன்னா என்ன? என் தம்பி தங்கச்சிகளுக்கு கூட கல்யாணம் முடிச்சு வச்சு கூட நான் கல்யாணம் முடிக்கிறேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது. கல்யாணம் முடிக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க நான் கேட்ட கேள்விக்கு சம்பந்தம் இல்லாம பதில் சொல்றீங்க. அதனால நான் உங்களுக்கு சரியா பதில் சொல்ல நினைச்சு நான் பேசிக்கிருக்கேன். நிறுத்தப்பா. யார் வீட்டுக்கு வந்து யார்கிட்ட பொண்ணு கேட்குற? இல்ல தெரியாமதான் கேட்குறேன். ஒரு கோயிலுக்குள்ள போகணும்னா கூட எங்களுக்குதான் பரிவட்டம் கொடுப்பாங்க. நீங்களா யாரு? அப்ப உங்களோட தகுதி தராதரனே எங்களோட தகுதி தராதரனே ரெண்டுத்துக்கு ஏணி வச்சா கூட ஒட்டாது. நீங்க வந்து பொண்ணு கேட்கறீங்களோ? பாட்டிமா நிறுத்துங்க. என்ன தகுதி தராதரம் இல்ல தெரியாமலே கேட்கிறேன். நீங்களும் இந்த மண்டல பிறந்தீங்க, நாங்களும் இந்த மண்டல பிறந்தோம். சும்மா எதுக்கு தகுதி தராதரம் தூக்கி வச்சுட்டு பேசிக்கிருக்கிய? அது உன்னை பேசாம இருந்து சொன்னேன். ரொம்ப சூப்பரா பேசுறீங்களப்பா. சரி சரி. யாரு என்னைக்கு உன் தம்பியும் என் மகனும் ஒன்னா தனியா நின்று பேசுறாங்க தெரிஞ்சோ அன்னைக்கே உன் தம்பி கிட்ட சொல்லி அனுப்புனேன். என் பிள்ளைகிட்ட நீ எதுவும் வச்சிடக்கூடாதுன்னு. என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இப்போ என் பிள்ளையவே கட்டிக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ? பண்றது ஒரு கேவலமான செயல். அதுக்கு குடும்பத்தோட வந்து பொண்ணு கேட்க வந்திருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கெல்லாம்? கடைசியா தம்பி என்னை பத்தி என்ன கேள்வி தெரியுமா கேட்டியா? எனக்கு அன்னைக்குதே முக்கியம், என் குடும்பமே முக்கியம். அதை தாண்டி இந்த காலத்துல வேற எதுவும் பெருசு கிடையாதுயா. இப்ப என்ன வெண்ணைக்கு என் வீட்டுல வந்து பொண்ணு கெடுத்து காலடி எடுத்து வச்சு கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை இல்லாம உன் தம்பிக்கார பேசுனியா? நீ வந்து அப்படியா ஊ அப்படின்னு அமைதியா அடங்கி பேசி பொண்ணு கேட்டு போல வந்தியலோ? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பெரிய மனுஷன் மதிப்பு கொடுத்து என் பேரண்டி பேசின வரைக்கும் அமைதியா இருந்தேன். என்ன என்ன உங்க வீட்டுல பேசிக்கிட்டே இருக்கியா? என்ன கொலை குத்தமா பண்ணும்? நியாயப்படி பார்த்தா உங்க வீட்டு பிள்ளைதே எங்க பேராண்டி கிட்ட வந்து வந்து பம்பெடுத்துக்கு இருந்துச்சு. எனத்தை கொடுத்து இது பண்ணீங்களோ? அப்படி பார்த்தா பொட்ட பிள்ளைய பெற்று நீங்களே அசிங்கப்படணும். என்ன நாங்க அது கூணி குறுக்க அவசியம் கிடையாது. ஏன்னா நாங்க ஆம்பளை பிள்ளைய பெற்றவங்க. பாத்தியா பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை வித்தியாசம் வந்துருச்சு. இதுலயே தெரிய வேணாமா உங்க குடும்ப லட்சணம்? சரி, நான் என் பொம்பளை பிள்ளைய அப்படியே வளர்த்தே வச்சுக்கிறேங்க. இல்லன்னு சொல்லல. அதே என் பொம்பளை பிள்ளை வழியே வருதுல, என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணான்ல. பேரா எதுக்கு என் புள்ள கிட்ட 5 மணிக்குள்ள 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க? பதில் சொல்லுங்க. அவன் ஆம்பளை தானே? சொல்லிட்டு தெரியும் என் அண்ணன் வளர்த்த வளர்ப்பு என்னைக்குமே தப்பா போகாதுண்டு. உன் அண்ணன் வளர்த்த வளர்ப்புதே அன்னைக்கு 2 பேரும் 5 மணிக்குள்ள தனியா இருக்கும் போது அந்த வளர்ப்பு எங்க போச்சு? நான் கேள்வி கேட்பேன்ல. சும்மா நிறுத்துங்க. என் பேரண்டியோட வளர்ப்பு பத்தில நீங்க ஒண்ணு பேச தேவையில்ல. பொண்ணு கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியும்னு சொல்லுங்க. கொடுக்க முடியலையா முடியாதுன்னு சொல்லிட்டு போடுங்க. தேவையில்லாம எனக்கு வளர்ப்பு பத்தில பேசிக்கிறீங்க. நீங்க வந்து பாத்தியலோ? பொண்ணு கொடுக்க முடியாது, கிளம்பி போங்க. இதை நீங்க முன்னாடி சொல்லியிருந்தா நாங்க இப்ப நடந்துட்டு போறோம். ஐயா பெரிய மனுஷன் நினைச்சு பேசுறேன். என்ன நம்ம காலத்துல வாழ்ந்த பிள்ளைய வேற, இந்த காலத்துல வாழ்ந்து இருக்க பிள்ளைய வேற. 2 பேரும் மனசுல ஆசைப்பட்டாங்க. அவங்க நினைச்சு சேர்த்து வைக்கல என்ன இருக்கு? அந்த காலம் இந்த காலம் கிடையாது. அந்த காலத்திலயும் இதே கட்டுப்பாடு இந்த காலத்துல இப்படித்தான் இருக்கும். நீங்க எப்படி வேணா வாழ்ந்துட்டு போங்க. ஏன்னா நீங்கள நாளை போன குடும்பம், நாசமா போன குடும்பம் அப்படித்தான் இருப்பீங்க. நாங்களா அப்படி இருக்க மாட்டோம். ஐயா நிறுத்துறீங்களா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அம்பிடுத்தேன். எதுக்கு தேவையில்லாம குடும்பத்தை பத்தி இழுத்துக்கிறிய? பெரிய மனுஷன் நினைச்சு மரியாதை கொடுத்து பேசிக்கிறீங்க. அதையும் தாண்டி ரொம்ப வாய் அதிகமா பேசுறியே. இதுக்கு மேல அவ்வளவுதான். அப்படியா சுருண்டு கோவம் வருதோ? இந்த கோவம்லாம் பொண்ணு எடுக்கிறவங்க வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுல இருக்கவே கூடாது. என்ன அது இருந்தா ஒண்ணும் செய்ய முடியாது. போங்க, பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாது. என் பொண்ண என்னோட கொலை கோத்திரத்தை பார்த்து அப்படித்தான் கொடுப்பேன். என்ன
நீங்களாம் கால் தூசி கூட வர மாட்டீங்க. உங்களுக்குலாம் என் பொண்ணை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுவும் அந்த தம்பிக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதா? ஊர்ல போய் தேடு, ஏகப்பட்ட பொண்ணு இருக்கும். அண்ணே இதுக்கு மேல அசிங்கப்பட வேணும்னே, மருதுக்குள்ள அந்த பொண்ணானே வாங்கலே ஊரு மேல வருஷக்கடி நின்னுக்கு இருக்காங்க. இப்பதான் இவங்க தான் பொண்ணு பேரு, இந்த பொண்ணை பெத்து வச்சிருக்கீங்க. அதான்ப்பா ஊர் மேல பொண்ணு இருக்குல்ல, பூங்க போய் தேடி கண்டுபிடிச்சு கட்டுவீங்க. ஐயா ஒரு நிமிஷம், தாமரை கூப்பிடுங்க. நான் தாமரையிட்ட கொஞ்சம் பேசணும். பேசி முடிச்சதுக்கு பிறகு நான் கிளம்புறத வேணாம் மட்டும் முடிவு எடுத்துக்கிறேன். அதெல்லாம் நீ பேசக்கூடாது. என் மகத்துல யாரும் பேச விட மாட்டேன். அதெல்லாம் முடியாது. உனக்கு இங்க சோழி அவளே முடிச்சு கிளம்பி போயிட்டே இரு. ஐயா நீங்க தாமரை கூப்பிடுங்க. ஒரே ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். கேட்டதுக்கு பிறகு நான் போய்க்கிருவேன். எப்படியா மக முடியாதுன்னு சொல்லுவா, என்ன செய்வ நீ? சரி அந்த பிள்ளை முடியுதா முடியலங்கிறது நான் கேட்டுக்கிறேன். வர சொல்லுங்க. யாரு பிடிக்கலன்னு சொல்லு, மாத்தி சொன்ன வாத்தல கொண்டு போடுவேன்.